தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உதகை அருகே கட்டிடப் பணியின் போது மண் சரிவு ஏற்பட்டதில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். உதகை அருகே மண் சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த 3 பேரிடமும் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கட்டட உரிமையாளர், ஒப்பந்தர் மற்றும் கட்டுமான பொறியாளர் ஆகிய 3 பேர் மீதும் தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். உதகை அருகே லவுடேர் பகுதியில் இந்த கட்டுமான பணியின் பொழுது மண் சரிவு ஏற்பட்டு 6 பெண்கள் உயிரிழந்ததாக இந்த சம்பவம் உதகை முழுவதும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இறந்த தொழிலாளர்களது குடும்பத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அந்த கட்டுமான பணியின் அந்த கட்டட உரிமையாளர் மற்றும் பணிகளை மேற்கொண்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், புதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மறியல் போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்நிலையில் அவர்களை காவல்துறையினர் சமரசப்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் பிஜோ ஜேக்கப் மேத்யூ மற்றும் அந்த கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஜாகர் அகமது உட்பட 3 பேர் மீது தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பணியின் பொழுது அஜாக்கிரதையாக செயல்பட்டதாக அந்த 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த 3 பேரும் காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அந்த 3 பேர்களும் தற்பொழுது போலீசார் கைதுகள் வைத்து விசாரணை வருகிறார்கள். இதனிடையே தற்பொழுது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த அவர்களது உடலை பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கு உறவினர்கள் ஒப்புக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இப்போ இரவே இந்த 6 பேரது உடல்கள் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கியிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.